கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது வேலை நல்லா செய்ய முடியலங்க, வீட்டில் ஒரே தொல்லையாக இருக்குது, இதையே யோசிச்சுக்கிட்டு போகிறதுனால அங்கே வேலை பார்க்குற இடத்துலையும் திட்டுறேன், என்னையா நீ வேலை செய்கிற, ஒன்றும் நல்லா செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. இந்த மாதிரி மிருக ஜீவன்களை அடிக்கிறது, இன்னும் வேலை பார்க்குற இடத்துல ஒன்றும் சரியாக இல்லை, போகிற இடத்துல ஏதோ யோசித்துக்கிட்டு போய் கடைசியில் கீழே விழுந்துடுறாங்க. இது போன்ற காரியங்கள்லாம் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாததுனால, ஒருவருக்கொருவர் கடித்து பச்சிக்கிறதுனால, சண்டை உண்டாகிறதுனால இது போன்ற காரியங்கள்லாம் சமாதானமெல்லாம் எல்லாமே கெட்டு போயிடுது. ஆனால் விசுவாசிய மறுபடியும் பிறந்தவங்க தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் புது கிருபையும் பலனையும் ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனையும் பெற்றுக்கொண்டு நடக்க தீர்மானிக்கிற பொழுது, உபாகமம் 28 14 வசனத்தில் எல்லாத்தையுமே ஆண்டவர் ஆசீர்வாதமாக சொல்லி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னைய மேன்மையாக வைப்பேன் அப்படிங்கிறார். போகையிலையும் ஆசீர்வாதம், வருகையிலையும் ஆசீர்வாதம், பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம், கிராமத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம், ஆடு மாடு பெருக்கம், கற்பத்தின் கனி, மிருக ஜீவன்களின் பலன், மாவு கூடை, அதுபோல் மாவு பிசைகிற தொட்டி எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சத்துருக்கள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. கைட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். தன்னுடைய நல்ல பொக்கிஷாலாகிய வானத்தை திறக்கிறார். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை, கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டதுன்னு பூமியின் ஜனங்கள் கண்டு பயப்படுவார்கள். இப்படி ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதை போல இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் நமக்கு அதை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதனால் கணவன் மனைவியும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி ஒருவரை ஒருவர் நம்பி பண விஷயத்தில் மற்ற எல்லா குடும்ப காரியங்களிலும் உண்மையாக இருந்து அவங்க வாழ்க்கையை நடத்துகிறப்ப அவங்கள மேற்கொள்ளக்கூடிய சக்தி இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் மாமனார் ரொம்ப பயங்கரங்க, மாமியார் ரொம்ப பயங்கரங்க, இன்னும் எங்கள் மருமகளாம் ஐயோ ரொம்ப பயங்கரங்க, நான் எதுவும் பேச முடியாதுங்க, என் மகன் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொண்டால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் நமக்கு என்ன காரியம் முடியுமோ அதை ஒழுங்காக நம்ம செஞ்சு கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருந்தோம்னா அது போதும். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு நிர்வாகத்தை பார்க்குறோம். அந்தந்த டீச்சருக்கு அந்தந்த கிளாஸில் இருக்க 20 பேரை பார்க்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதில் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஹெச்எம் தலைமை ஆசிரியருக்கு 8வது வரைக்கும் அப்படின்னா 8 கிளாஸில் இருக்க பிள்ளைகளுடைய பிரச்சனையை பூரா அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்து பிரச்சனையை பார்க்க முடியாமல் நேராக தலைமை ஆசிரியர்கிட்ட போ அப்படின்னு 7 பேர் அங்கே அனுப்பி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7 பேர்த்து பிரச்சனையும் பார்க்கணும். அப்போ இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, அவங்க பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது, அடுத்த நபர் எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, பேர பிள்ளைங்க இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்களுக்கும் காரியங்கள் இருக்குது. அப்போ அடுத்தவங்க கஷ்டத்தை உணர்ந்தோம்னா நம்ம யாரையும் அடுத்தவங்களை வருத்தப்படுத்த மாட்டோம், கோபப்படுத்த மாட்டோம், நம்ம ஆத்திரத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்த மாட்டோம். கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் எல்லாம் நல்லா செய்வார், எல்லாவற்றையும் சூழ்நிலையை மாற்றுவார், எனக்கு சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பாருன்னு கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சார்ந்து கொள்கிறப்ப ஆண்டவர் உங்களை எங்கேயும் வெக்கப்பட்டு போக விட மாட்டார், உங்களை குணமாக்காமல் இருக்க மாட்டார், உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நிரப்புகிறவர். என் ஜனங்கள் அப்படிங்கிறார். அதாவது நான் கொடுக்குற நன்மையினால திருப்தி ஆவார்கள்னு இருக்கு. கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கையில் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற நன்மையை அதில் நம்ம திருப்தி அடைய வேண்டும். கரம் புறம் சிரம் நீட்டாதிகள் மாதிரி அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. அடுத்தவங்களோட போட்டி போட்டோம்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. எப்படி அவன் ஒரு 2 வீலர் வாங்கிட்டான், நானும் ஒரு 2 வீலர் வாங்கிட்டேன்னு கொண்டு வாங்கிட்டேன் பாருன்னு நிறுத்தினா அடுத்த நாள் அவன் புது கார் வாங்கியிருப்பான். அதனால் புது கார் வாங்கிட்டானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம புது காருக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப அவன் இன்னொரு கார் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போ இப்படி பார்த்து நம்ம மனிதர்களோடு போட்டி போடக்கூடாது. கடவுளை நோக்கி பார்க்குறப்ப நமக்கு என்ன தேவையோ, நம்ம வாழ்க்கையில் என்ன நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதை கொடுக்கறதுக்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் நல்ல தகப்பனாக இருக்கிறார்.
அவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளையும் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்கள் அப்பா இதைத்தான் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா சொன்னார், அதை பண்ணி தான் செய்யணும் அப்படி கேட்கக்கூடாது. கணவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அப்படி செய்ய வேண்டும். அப்போ அப்படி தான் அப்பாவும் சரி, இல்லை கணவரும் சரி, மனைவியும் சரி, 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை கனப்படுத்தி வாழுகிற பொழுது குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். தீர்மானம் எடுக்கிற பொழுது 2 பேரும் பேசணும். பேசிட்டு எது நலம் என்று தோணுகிறதோ அதைத்தான் தீர்மானிக்க வேண்டும். புருஷனுக்கு தெரியாமல் மனைவி கடை வாங்கிறது, மனைவிக்கு தெரியாமல் புருஷன் கடை வாங்கிறது. அப்போ வட்டி கட்ட முடியாத நாளைக்கு வீட்டில் நிற்கிறப்ப, ஏயா எனக்கு தெரியாமல் நீ கடை வாங்கிட்டியா அப்படின்னு அன்னைக்கு பிடிக்கிறது சண்டை. அது ஒரு 3 மாதத்துக்கு போய்கிட்டே இருக்கும், கட்டி முடிகிற வரைக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் புது கிருபையினால் நிரப்புகிறார். வார்த்தையின் தேவன் வார்த்தையை கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து பலப்படுத்தி நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார், சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அப்படி ஆசீர்வதிக்கிறேன் என்று தான் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, ஆதாமிய ஏவாளை உண்டாக்கி அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து அவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறீர். இயேசுவோடைய ஊழியத்திலும் கூட மார்க்கு 10வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற பொழுது, ஆதியிலே தேவன் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார், அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள். இப்படி ஒன்றாக வாழ்கிற பொழுது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, இயேசு சொல்றதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அதுபோல கர்த்தாவே உம்முடைய கிருபையில் உம்முடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் குடும்ப வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு, செழிப்பாக இருப்பதற்கு, நன்மையை சுதந்திரித்து கொண்டு இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வதற்கு, ஆண்டவரே வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்துவதற்கும், ஆண்டவரே எதிர்காலத்தில் குடும்பத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களும் நல்ல வழியில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆலோசனை கேட்டு அதன்படி தீர்மானித்து வாழவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே அதன் மூலமாக மகிமைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.